அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஜனவரி 24 தை மாதத்துக்குரிய வளர்பிறை சஷ்டி. முருகப்பெருமான வழிபடுறதுக்கு மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாளுங்க இந்த தை மாதத்தில் வர்ற வளர்பிறை சஷ்டி. இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதுனால தீராத வினைகள் தீரும். நம்ம வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களும் நியாயமான கோரிக்கைகளும் முருகப்பெருமான் அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திதிகளில் 6வது திதியாக வர்றது இந்த சஷ்டி திதி. அதே மாதிரி இந்த முருகப்பெருமானுக்கு உரிய திதியும் இந்த சஷ்டி திதி தாங்க. முக்கியமான திதி இந்த சஷ்டி திதி. மாதம் மாதம் தேய்பிறை சஷ்டி திதி, வளர்பிறை சஷ்டி திதி அப்படிங்கிறது மாறி மாறி வரும். அது முக்கியமாக இந்த தை மாதம், ஆடி மாதம், அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் வருது இல்லையா மகா சஷ்டி. அந்த சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்குங்க. ஒவ்வொரு மாதமுமே நம்ம வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி இதில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த நாள் இது. நமக்கு அத்தனை சகல சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கும் அவரை வழிபடுறது. நம்ம அன்னைக்கு விரதம் இருந்து அவருக்கு ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபாடு செய்வது, அபிஷேகத்தில் கலந்துக்கிறது எல்லாமே மிகச்சிறந்த நல்ல ஒரு பலனை தரும். அது முக்கியமாக இந்த தையில் வர்றது மிகச்சிறந்த வளர்பிறை சஷ்டி. இதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இன்னைக்கு விரதம் இருக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும், அமைதி கிடைக்கும், செல்வ வளம் பெருகும், நம்ம விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னாக்கா, தீமைகளை எல்லாம் வென்று நன்மைகளை எல்லாத்தையும் காத்த கடவுள் அப்படிங்கிறதுனால நம்ம இவரை வழிபடுறதுனால, அது இந்த சஷ்டி தீதியில் வழிபடுறதுனால நமக்கு வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த வளர்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றது மிகவும் ஒரு சிறப்புக்குரிய நாளுங்க இந்த நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். சைவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிவனும் முருகனும் ஒன்று அப்படின்னு தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் நம்ம முருகப்பெருமானை கும்பிட்றதும் சிவபெருமானை கும்பிட்றதும் நமக்கு இந்த நாளில் நம்ம இதை கும்பிட்றதுனால 2 பேரோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, உத்திரட்டாதி நட்சத்திரக்குரிய அதிபதி சனி பகவான். அதுவும் அவருக்குரிய இந்த சனிக்கிழமையில் உத்திரட்டாதி நட்சத்திரமும் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமான நாள் இந்த நாள். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறதுனால நவக்கிரகங்களால் ஏற்படுற தோஷங்கள்லாம் தீர்ந்து நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை கிடைக்கும். நம்மளோட துன்பங்கள்லாம் தூரம் ஓடி போயிடும். நமக்கு நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். இன்றைக்கி நீங்கள் வீட்டில் முருகன் படம், விக்கிரகம் இல்லை வேல் வச்சுருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பூஜை பண்ணுங்கள். வேல் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், திருநீர் இதனாலெல்லாம் அபிஷேகம் செய்யலாங்க. முருகன் ஃபோட்டோ, விக்கிரகம்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா அதுக்கு மலர்களால் அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை செய்யுங்க. இதெல்லாம் முடியாதவங்க கண்டிப்பாக முருகப்பெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு வரலாங்க. கிட்டக்க இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அங்கே அபிஷேகத்துக்குரிய பொருள்களை உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருள்களை வாங்கி கொடுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, அபிஷேகத்துக்குரிய பொருள் உங்களால் என்ன முடியுதோ அந்த பொருளை வாங்கி கொடுங்க. இன்றைக்கி முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் அல்லது சிகப்பு நிற பூக்கள் மிக முக்கியம் வாய்ந்ததுங்க. அவருக்கு எப்போவுமே செவ்வரளி சிகப்பு கலர் பூ ரொம்ப முக்கியம். அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கலர் இல்லை சிகப்பு கலர் 2 கலரில் எந்த மலர் கிடைச்சாலும் நீங்கள் அவருக்கு அணிவித்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். நம்மளோட வினைகளோட பலன்களானதாங்க நம்ம துன்பங்களை அனுபவிச்சுட்டே வர்றோம். இந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து இருக்கிறதுனால நம்மளோட வினைகள்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல காலம் நிச்சயமாக பிறக்குங்க. நீங்கள் குழந்தைக்காக நீங்கள் சஷ்டியில் விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இருந்து பார்த்துட்டு கண்டிப்பாக கைவிடாதீங்க. நீங்கள் முருகப்பெருமான்ட்ட அந்த குழந்தைக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், எந்த ஒரு கோரிக்கையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு முழு நம்பிக்கையோடு முருகா நான் உன்னை தான் நம்பி இருக்கேன், உன்னிட்ட தான் என்னுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கேன், என் கஷ்டத்தை நீ தான் போக்கணும் அப்படிங்கிற மாதிரி முழு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் கூடிய விரைவில் உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக, அதுவும் இந்த சஷ்டியில் நீங்கள் விரதம் இருக்கும்போது அதை நிறைவேற்றி வைப்பார்.
இந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எப்பல்லாம் முடியுதோ அப்பல்லாம் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படிங்கிற முருகனோட மந்திரத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாதுங்க. நீங்க எவ்வளவு முறை சொல்றீங்களோ, அவ்வளவு முறை நல்லதுங்க. அதே மாரி உபவாசம் இருக்கிறவங்க கண்டிப்பா இருக்கலாங்க. பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இல்ல என்னாலலாம் முடியாதுங்க. நான் 3 வேளையும் சாப்பிட்டேன்னா, கண்டிப்பா 3 வேளையும் சாப்பிட்டுட்டு கூட இருக்கலாங்க. முருகர் வந்து ரொம்ப உங்கள வந்து காய போட்டுட்டு எனக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லவே இல்ல. அதனால உங்களுக்கு எது உகந்ததோ, உங்க உடல்நிலைக்கு ஏத்த எந்த விரதம் உகந்ததோ, அத வந்து முழு மனதோட முருகப்பெருமான நெனச்சுக்கிட்டு, இந்த சஷ்டி நேரத்தில அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டியில நீங்க கண்டிப்பா முருகப்பெருமான நெனச்சுட்டு இருங்க. உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும். இன்னைக்கு நீங்க இந்த சஷ்டியில குழந்தைக்காக விரதம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்க பால் பாயசம் பருப்பு போட்டு ஒரு பால் பாயசம் கண்டிப்பா முருக பெருமானுக்கு நீங்க நெய்வேத்தியமாக படைங்க. நீங்க குழந்தைக்காக இருக்கிறனீங்கன்னா, நீங்க அத நெய்வேத்தியம் பண்ணிட்டு, தெருவுல உள்ள சின்ன குழந்தைங்கள ஒரு 4, 5 குழந்தைங்கள கூப்பிட்டு அந்த நெய்வேத்தியத்த நீங்க குடுங்க. முருகப்பெருமானோட அருளால கண்டிப்பா அடுத்த தைக்குள்ள இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். எதையுமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அது கண்டிப்பா நிறைவேறுங்க. அந்த நம்பிக்கையோட முருகப்பெருமானுக்கு நீங்க ஒண்ணும் பெருசா செய்ய வேண்டியதில்லங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சா போங்க. அங்க எதுவும் உங்களுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்க குடுக்க முடிஞ்சவங்க குடுங்க. இல்ல வீட்டிலேயே நான் வழிபாடு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு எளிய வழிபாடு, ஒரு சின்ன இந்த நெய்வேத்தியம் அவருக்கு வந்து இந்த பால் பாயசத்த வச்சு நீங்க வழிபாடு முழு மனதோட வழிபாடு செய்யுங்க. கந்த புராணம் படிங்க, கந்தர் அலங்காரம் படிங்க, கந்தர் அனுபூதி படிங்க. கந்த சஷ்டி கவசம் உங்களால எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை அன்னைக்கு படிங்க. அன்னைக்கு முழுவதுமே உங்கள வந்து முருகனுக்காகவே அர்ப்பணிச்சு, நீங்க இந்த விரதத்தை இருக்கும் பொழுது, நீங்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு விரைவிலேயே நடக்கும். இந்த தை மாசத்துக்கு உண்டான வளர்பிறை சஷ்டி நல்ல ஒரு சனிக்கிழமையில வந்திருக்குங்க. இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா, பெருமாளுக்கு மிக உகந்த நாள். சனீஸ்வர பகவானுக்கு மிக உகந்த நாள். இதுபோல இருக்கிறதுனால, நீங்க இன்னைக்கு வழிபாடு செய்றது எல்லா கடவுளோட அருளும் உங்களுக்கு ஒன்றாக சேர்ந்து கிடைக்கிற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வழிபாடு மூலமா உங்களோட வறுமையெல்லாம் நீங்கி, தரித்திரம் நீங்கி, கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி, பயம் அப்படிங்கிறது நீங்கி, குழப்பங்கள் இருந்தா அது எல்லாமே நீங்கி, உங்களுக்கு வந்து அதிகமான பணவரவுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் அதிவேகமாக உங்களை வந்து சேரும். இந்த சஷ்டி திதி ஜனவரி 24 அன்னைக்கு சனிக்கிழமை காலையில எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சனிக்கிழமை அதிகாலை 1:46 மணிக்கு தொடங்கி, ஜனவரி 25 அன்று அதிகாலை 12:39 மணி வரைக்கும் இருக்குங்க. முருகப்பெருமானுக்கு 6 அப்படிங்கிற எண் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கும் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 24, அதை கூட்டினீங்கன்னாக்கா 6. அதே மாதிரி நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ, குழந்தை வர வேண்டும் அப்படின்னா, எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 முறை எழுதுங்க. குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதை 6 முறை எழுதுங்க. எனக்கு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதை 6 முறை எழுதுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதல் அதை நீங்கள் வந்து 6 முறை ஒரு பேப்பரில் எழுதி முருகப்பெருமானோட பாதத்தில் வச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்பொழுதும் போல் வேண்டிட்டு வாங்க. ஒவ்வொரு சஷ்டிலையும் நீங்கள் வேண்டிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் அது முருகப்பெருமானோட பாதத்திலே இருக்கட்டும். இல்லைன்னா ஒரு முறை எழுதும் பொழுதும் நீங்கள் எழுதி அடுத்த சஷ்டி அன்னைக்கு எடுத்து அதை ஒரு மேலே நீங்கள் பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு புத்தகத்திலேயே ஒரு டப்பாலையே போட்டு மேலே வச்சுருங்க. உங்களோட வேண்டுதல் முடிஞ்சோன்னே அதை கொண்டு போய் நீங்கள் நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுடலாங்க. அதனால் உங்களோட வேண்டுதலை முழு மனதோட இந்த நாளில் முக்கியமான இந்த வளர்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமான்கிட்ட வைங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானோட அருளால் உங்களோட வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.